peacemakers of Christo. இன்று உன்னை பற்றி கேவலமாக, அவமானமாக, இழிவாக இந்த உலகம் பேசினதா, பேசிக்கொண்டு இருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல, மத்தேயு வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடருடன், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. கல்வாரி நாயகனே, கருணையுள்ளவரே, அப்பா, அந்நாளிலே மருத்துவர் காயப்பட்டவனுக்கும் நோயுற்றவனுக்கும் தான் தேவை என்று கூறினரே சுவாமி. அப்பா, அந்நாளிலே சுவாமி தேவனாய கர்த்தாவே, வரி தண்டுபவர்களும் பாவிகளும் என்று பரிசேயர்கள் அறிந்திருந்தார்கள் ஐயா. அவர்களை பற்றி கேவலமாக நினைத்தார்கள் ஐயா. பரிசேயர்கள் அவர்களை இழிவுபடுத்தினார்கள் ஐயா, அவமானப்படுத்தினார்கள் ஐயா. அவன் வாழ்க்கையில முன்னேறவே கூடாது என்று நினைத்தார்கள் ஐயா. சுவாமி, அதே போல இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட பரிசேயர்கள் இருக்கிறார்கள் ஐயா. ஆமாப்பா, என் ஊரு ஃபுல்லா பரிசேயர்கள் ஐயா, என்னுடைய வீதி ஃபுல்லா பரிசேயர்கள் ஐயா. ஆண்டவரே, என் அண்ணன் தம்பிகளே பரிசேயர்கள் ஐயா, என்னுடைய உற்றா உறவினரே பரிசேயராக இருக்கிறான் ஐயா. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறக்கூடாது, என் வாழ்க்கை அழிந்து போக வேண்டும், என் குடும்பம் சீர்குலைந்து போக வேண்டும் என்று பொறாமை, ஆண்டவரே, பயங்கர பொறாமை ஐயா. காலையிலும் மாலையிலும் அனுதினமும் என்னை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஐயா. என்னை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் ஐயா. என்னுடைய வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறார்கள் ஐயா. என் மகனுடைய வாழ்க்கை, என் மகளுடைய வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறார்கள் சுவாமி. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, அந்நாளிலே பரிசேயர்கள் ஆண்டவரே உம்மோடு பாவிகள் இருப்பதை விரும்புவதில்லை, அவர்கள் மறுவாழ்வு பெறுவதை விரும்புவதில்லை சுவாமி. இன்னைக்கு ஆண்டவரே, எப்படியோ வாழ்ந்தோம், இன்னைக்கு திருந்தி வாழலான்னு எத்தனையோ பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள் ஐயா. இனிமேலு முயற்சி எடுத்து உழைக்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா. இனிமேலு நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா. இனிமேலு மனைவியை சந்தோஷப்படுத்தணும், கணவனை சந்தோஷப்படுத்தணும், மகள்கள் மகன்கள் அம்மா அப்பாவை என்னாலும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த உலகம் விடுவதில்ல சுவாமி. ஆமாண்டவரே, ஐயோ இவன் அவன் தானே, இவன் கெட்டவன் தானே, இவன் திருடன் தானே, இவன் கடன்காரன் தானே, இவன் பொய் சொல்லுகிறவன் தானே, இவன் சோம்பேறி தானே என்று இந்த உலகம் வாழ விடுவதில்லை சுவாமி. ஆமாண்டவரே, என் குடும்பத்தை ஆண்டவரே இவர்கள் வஞ்சித்து கொண்டே இருக்கிறார்கள் ஐயா. என் குடும்பத்தை சபித்து கொண்டே இருக்கிறார்கள் ஐயா. என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா. முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஐயா. என் வாழ்க்கை மாறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே தெய்வமே, அப்பா, திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கிறேன். ஆனா அந்த உலகம் கொடுப்பதில்லையே. ஆண்டவரே, முயற்சி எடுத்து எப்படியாவது வாழ்ந்துடலாம், என் குடும்பத்தை காப்பாத்தியாரலாம் நினைக்கிறேன். ஆனால் யாரும் உதவுவார் இல்லையே சுவாமி. ஏசப்பா தெய்வமே, நான் பாவி ஆண்டவரே, பாவத்துல உளுந்தேன்ப்பா ஆண்டவரே, இப்ப ஏந்திரிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. என் முன்னாடி பெரிய திமிங்கலம் நிக்குதே சுவாமி, என்னை மூழ்கி விடுமோ என்று பயம் ஆண்டவரே. நான் இருளுக்குள்ளா இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் இருளுக்குள்ளா இருக்கிறேன் சுவாமி. இந்த உலகத்தை கண்டாலே எனக்கு பயம் ஐயா. இந்த மனிதர்களை கண்டாலே பயம் ஐயா. இயேசுவே, இவர்களுக்கு பயந்து கொண்டுதான், இந்த சமூகத்திற்கு பயந்து கொண்டுதான், இந்த வஞ்சிக்கும் மனிதர்களுக்கு எதிராக பயந்து கொண்டுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, எதை செஞ்சாலும் குற்றம் சொல்றாங்க ஆண்டவரே, எப்படி வாழ்ந்தாலும் குற்றம் சொல்லுது ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, என்னை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. என் மீது மனமிறங்க ஜெபிக்கிறோம் ஐயா சுவாமி. அந்நாளிலே பாவிகளும் ஆண்டவரே வரி தண்டுபவர்களும் உன்னிடத்தில் சேர்ந்தார்கள் ஐயா.
ஐயோ அது பாவப்பட்ட வாழ்க்கை, இது வேணாம், நம்ம ஏசப்பாட்ட இருக்கலாம் அப்படி என்று முடிவு எடுத்தார்கள் சுவாமி. ஏசப்பா உன்னதர், அவர் பரிசுத்தர், அவர் பக்தி உடையவர், அவர் சக்தி உடையவர், அவர் வாழ்வு கொடுக்கிறவர் என்று அப்பா பாவிகளும் வரி தண்டுபவர்களும் மாறி மனம் மாறி வந்தாங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு மனம் மாறுவதற்கு யாரும் ரெடியாவே இல்ல சுவாமி. அப்பா தெய்வமே, என் கணவன் மாற மாட்டேங்கிறான் ஆண்டவரே. அப்பா அவன் குடிப்பழக்கத்தை விட மாட்டேங்கிறான் ஐயா. அவன் ஆண்டவரே வேற சவகாசத்தை விடவே மாட்டான் அப்பா. அவன் பொய் சொல்றான் அப்பா. அவன் கடின இருதயம் படைச்சவன் ஆண்டவரே. அவன் மாறு மனசு பெறணும்னு நினைப்பதே இல்ல ஆண்டவரே. என் மனைவி மனமாறட்டும் ஆண்டவரே. அவ திமிரு அடங்காது ஐயா. அவ என்கிட்ட பொய் சொல்றா ஐயா. யார் யார்கிட்டயோ போன்ல பேசுறா ஐயா. எங்கெங்கயோ போறா சுவாமி. அவள் மாற மாட்டாள் ஆண்டவரே. ஆமாப்பா, என் மனைவி எனக்கு வேண்டும் ஐயா. அவள் மனம் மாறணும் சுவாமி. என் கணவன் மனம் மாறணும்னு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, அந்த பாவிகளும் வரி தண்டுபவர்களும் மனம் மாறினார்கள். ஆனா என் மகன் மறமாட்டானோ ஆண்டவரே, என் மகள் மனம் மாற மாட்டாளோ எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா, இவன் திருந்தினால் தானே ஆண்டவரே இவனுக்கு மறுவாழ்வு சுவாமி. ஏசப்பா, அந்த பாவ வாழ்க்கையை விட்டால் தானே ஆண்டவரே மறுவாழ்வு ஆண்டவரே. ஏசப்பா, இவர்கள் வாழ்வை நோக்கி வரணும் ஐயா. பாவத்தை விடணும் ஆண்டவரே. கெட்ட பழக்கங்களை விடணும் ஆண்டவரே. போதை பொருட்களை விடணும் ஆண்டவரே. குடிப்பழக்கத்தை விடணும் ஆண்டவரே. காதலை விடணும் ஆண்டவரே. அப்பா, திமுரு பேச்சுகளை விடணும் ஆண்டவரே. அடிதடி சண்டைகளை விடணும் ஆண்டவரே. அப்பா, அடங்காத இளம் ரத்தமாக இவர்கள் இருக்கிறார்களே ஐயா, அதை எல்லாத்தையும் விடணும் ஆண்டவரே. ஏசப்பா, என்னை காப்பாத்துங்க என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுவாழ்வு கிடைக்கணும் என்று அந்த பாவிகளும் வரி தண்டுபவர்கள் வந்தார்கள் ஐயா. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஐயா தெய்வமே மறுவாழ்வுக்காக தவிக்கிறார்கள் ஐயா. வேலை கிடைக்காம தவிக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு தவிக்கிறாங்க ஐயா. கடனாளியா தவிக்கிறாங்க ஐயா. நஷ்டப்பட்டு தவிக்கிறாங்க ஐயா. திருமணம் ஆகாமல் தவிக்கிறாங்க ஐயா. இயேசுவே, அம்மா அப்பாவுக்கு உடல் சுகம் ஆகணும்னு தவிக்கிறாங்க ஐயா. மறுவாழ்வுக்காக தவிக்கிறாங்க சுவாமி. ஏசப்பா, மடிப்பிச்சை கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீர் காப்பாற்றுங்க சுவாமி. எங்க மேல இறக்க கொள்ளுங்க ஆண்டவரே. ஐயோ, என் வயிறு வலிக்குதே சுவாமி. என் நெஞ்சு உடையுதே ஆண்டவரே. என் உள்ளம் பதறுதே ஆண்டவரே. அப்பா, என் பார்வை மங்குதே சுவாமி. எனக்கு பேச்சு வல்லையே ஆண்டவரே. அப்பா தெய்வமே, என் மீது மனம் இறங்கும் ஐயா. நான் இந்த பூமியில சபிக்கப்பட்டவனா ஆண்டவரே. நான் இந்த பூமியில சபிக்கப்பட்டவளா சுவாமி. என்னை ஏன் ஆண்டவரே சபித்தீரப்பா? ஆண்டவரே, எனக்கு எங்கிருந்தப்பா உதவி வரும்? உன்னுடைய விண்ணிலிருந்து வரணும் அல்லவா? கார்மேகம் போல வாங்க ஆண்டவரே. எலியா அழைத்த பொழுது வந்திரே அப்பா. இயேசுவே, தெய்வமே, என் வாழ்க்கை இதுதானா என்று நினைத்த நேரத்திலே நீர் வந்து அந்த பாவிகளுக்கும் வரி தண்டுபவர்களும் மறுவாழ்வை கொடுத்தீர் ஐயா. ஆண்டவரே, அதே போல அப்பா இந்த பிள்ளைகள் கேட்ட வாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்கு செல்லுங்க ஐயா. அந்த பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைங்க தெரியாம பாவம் செஞ்சுட்டாங்கப்பா. தெரியாம எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டாங்க ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா, மறுவாழ்வு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. இந்த தெய்வீக கர்த்தாவே, வானுலகே அரசரே, இந்த வேளையிலே உன் பிள்ளைகளை தேடி வாங்க. உள்ளத்தை நாடி வாங்க. அவர்களை பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியம் இவர்கள் கெட்டவர்கள், இவர்கள் வளர மாட்டார்கள், வாழ மாட்டார்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று கூறினார்களோ அவர்கள் மத்தியிலே உன் நாமத்தை பற்றி கொண்டதால், உன்னை பற்றி கொண்டதால், உன் சிலுவையை பற்றி கொண்டதால், உம்முடைய ஆணிகளை பற்றி கொண்டதால், தெய்வமே உன் பாதத்தை பற்றி கொண்டதால் விடுதலையை காணட்டும்.
வெற்றியை காணட்டும், சக்தியை காணட்டும் ஆண்டவரே, அற்புதங்களை காணட்டும், ஆச்சரியங்களை காணட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இவர்கள் வாழ்க்கையை மாற்றி வழி நடத்துவீர், வாழ வைப்பீர் என்று முன்மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.